بسم الله الرحمن الرحيم. அடுத்து சொற்பயிற்சி நிகழ்வு நடைபெறவிருக்கிறது. கடந்த 2 மன்றங்களிலே 4 கலீஃபாக்களை பற்றியும் சுவனத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட அந்த 10 சஹாபாக்களில் மீதமுள்ள 4 பேர்களையும் கூறப்பட்டது. இந்த வாரமும் அந்த வரிசையிலே அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய சுவனத்தின் நன்மாராயம் கூறப்பட்ட மிக சிறந்த சஹாபாக்களில் 4 பேர்களை பற்றி நமது மாணவர்கள் இந்த அழகான முறையிலே பேச வருகின்றார்கள். ஆரம்பமாக விரிவுரையாளர்களின் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி மாணவர் முஹம்மது அலி பேச வருகிறார். Alhamdulillah Rabbil Alamin, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah tabarakahu fil Qur'anil azim wal Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Radiyallahu anhum wa radu anhu. Sadaqallahul azim. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டும். சலாத்தும் சலாமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை கூறி உருவை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மற்றொரு பெயர் அபுல் அப்பாஸ் என்பதாகும். இவர்கள் அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் துஆ பரக்கத்தையும் சிறு வயதிலேயே பெற்று பிற்காலத்தில் பஹருல் இல்ம் கல்வி கடல் என்றும் ஹிப்ருல் உம்மா சமுதாயத்தின் அறிஞர் என்றும் தர்ஜுமானுல் குர்ஆன் திருக்குர்ஆனின் விரிவுரையாளர் என்றும் சுல்தானுல் முஃபஸ்ஸிரீன் வைத்து விரிவுரையாளர்களின் அரசர் என்றும் புகழ்ந்து வாழ்ந்தனர். குலஃபாய ராஷிதீன் ஹலீஃபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோருடன் சிறப்பாக பணியாற்றி முஆவியாவின் மகன் யசீதுடைய காலம் வரை வாழ்ந்தார்கள். குழந்தை பருவத்திலே தலை சிறந்த விரிவுரையாளர். இவர்கள் ஹிஜ்ரத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு அதாவது கிபி 619 பிறந்ததாக கருதப்படுகிறது. இவரது தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன்பே தம் தாயாருடன் இஸ்லாத்தை சேர்ந்துவிட்டவர் அப்துல்லா. இவர்களின் அன்னையின் பெயர் லுபாபா. தந்தைக்கு முன் அன்னையுடன் சேர்ந்து இஸ்லாத்தை தழுவி தனது 10 வயதிலே திருக்குர்ஆன் முழுவதும் மனனம் செய்துவிட்டனர். மேலும் திருக்குர்ஆன் விரிவுரையாளர்களின் தலை சிறந்த விளங்கினர். திருக்குர்ஆன் விரிவுரை பற்றி இவர்களுக்கு தெரிந்த நபிமொழிகள் ஹதீர்கள் வேறு எவருக்கும் தெரிந்திருக்கவில்லை.
திருக்குர்ஆன் வசனங்கள் இறங்குவதற்கான காரணத்தையும் இவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். எனவே இவர்களுக்கு இப்ருல் உம்மா சமுதாயத்தின் அறிஞர் என்றும் நல்பெயர் வழங்கப்பட்டு வந்தது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பு எழுதும் பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 13 வயது ஆகியிருந்தது. எனினும் அக்காலத்திலே இவர்களுக்கு சிறப்பு பெயர் விளங்கினர். இதற்கு காரணம் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்த்தும் இறைஞ்சுதலும் என்று குறிப்பிடுகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்த்தும் இறைஞ்சுதலும். ஒருமுறை அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கைக்க சென்றதை கண்டு சிறுவர் அப்துல்லா ஒரு பாத்திரத்தில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தண்ணீரை வைத்திருப்பதை கண்டு மகிழ்ந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா அவர்களுக்கு மார்க்க ஞானத்தையும் திருமறை விளக்கத்தையும் தருமாறு இறையஞ்சினர். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். மாணவர் முஹம்மது அலி இந்த சிறிய வயதிலே ஹதீஸுகளினுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஹப்பத் வைத்து எவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தர் புரிவானாக. அடுத்தபடியாக துய்பி ஃபஹீம் அவர்கள் உஹதின் நாயகர் தொல்ஹா இப்னு உபைதுர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பிலே பேச வருகிறார். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் வாழ உயிரினங்களையும் படைத்து பரிபாலித்து உணவளிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எம்முயிரிலும் மேலான கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்திருச்சபையில் வீற்றிருக்கும் கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, ஹாஃபில்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இங்கு அஷ்ரத்துல் முபஷ்ஷிரீன்களின் ஒருவரான ஹஜ்ரத் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் பொன்னான வரலாறை எடுத்துச் சொல்ல முன்வந்துள்ளேன். ஈகை, கொடை, இரக்கம், வள்ளல் குணம், வீரம், இரையச்சம் போன்ற அனைத்து அம்சங்களையும் ஒன்று திரட்டிய உருவம்தான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்பம்சத்தையும் தனிப்பண்புகளையும் உன்னத ஒழுக்கங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் பல பெயர்கள் அன்னாரால் வழங்கப்பட்டன. தல்ஹா அல் ஃபையால், தல்ஹா அல் ஜூத், தல்ஹா அல் ஹைர் என்ற பெயர்களால் வழங்கப்பட்டார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வழியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதலணி சஹாபாக்களில் இவரும் ஒருவர். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழிகளால் சொர்க்கத்தின் சான்றிதழை பெற்றுக்கொண்டவர் இவர். அஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன் என்று மதிப்பிடப்படும் 8 சஹாபாக்களில் இவரும் ஒருவர். உஹது போரின் போது அன்னலாரை காக்கின்ற வீரர் இவர். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு
சொன்னார்கள், இறைவனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுபவர்கள் இவரும் ஒருவர் என்று. அது மட்டுமா, இப்போ உலகில் யாரேனும் ஒரு ஷஹீதை கண்களால் காண ஆசைப்பட்டால் தல்ஹாவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அதிகமான துன்பங்களை ஏற்றுக்கொண்டு மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். அன்னலாரின் கட்டளை ஏற்ப அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு வசித்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல போருக்கு கலந்து கொண்ட போதிலும் உஹது போர்க்களம் தல்ஹாவின் போர்க்களம் என்றே கூறலாம். அன்னலாரை நோக்கி வந்த அம்புகளையும் ஈட்டிகளையும் தன் இரு கைகளாலும் முதுகாலும் தல்ஹா தடுத்துக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திலிருந்து வழிந்தோடிய குருதியை கண்டு சினம் கொண்டு முஷ்ரிக்கீன்களின் அணிகளை கிழித்துக் கொண்டு அன்னலாரை நோக்கி முன்னேறினார். இடதும் வலதுமாக பல திசைகளில் அவருடைய வாள் மின்னிக் கொண்டிருந்தது. முஸ்லிம்களில் செல்வ வளம் நிறைந்தவராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். தன் செல்வம் முழுவதையும் இறை மார்க்கத்திற்காகவும் இறை தூதருக்காகவும் அர்ப்பணித்தார்கள். ஒரு முறை வருமானமாக அவருக்கு வந்து சேர்ந்த 4 லட்சம் திர்ஹாமை வீட்டில் வைத்திருக்க கூடாது என்று கவலையோடு எண்ணி உடனடியாக தன் பணிப்பெண்ணை அழைத்து அதை பிரித்து கொடுத்தார்கள். இறை வழியில் செலவு செய்வதே இறை நம்பிக்கையாளரின் பண்பு. அத்தகைய பண்புக்கு சொந்தக்காரராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 36ஆம் ஆண்டு ஜமாதுல் ஆஹிர் மாதம் வியாழன் கிழமை தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு அருகிலேயே இருந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்கள். அப்போது அவருக்கு வயது 60. இறைவனிடம் சேர்ந்த இறைநேசர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வீரமும் அவர் இஸ்லாத்தின் மீது வைத்திருந்த பற்றும் அவருடைய கொடைவள்ளல் குணமும் என்னை மெய்சிலிருக்க வைத்தது. அல்லாஹ் எந்தெந்த விஷயங்களை எடுத்து நடக்க வலியுறுத்தினானோ அந்த விஷயங்களை எடுத்து நடப்பதற்கும், எதை தடுத்து வாழ கட்டளையிட்டானோ அதை தடுத்து வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவர் மீதும் கிருபை செய்வானாக என்ற துஆவுடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. ما شاء الله. மாணவர் உதவி பதி சாரலுக்கு பிறகு மழை, சிறிய அலைக்கு பிறகு ஒரு பெரிய அலை என்ற ரீதியிலே ஆரம்பமாக 2 மாணவர்கள் என்னமோ அப்படி லேசாக அலைய வச்சுக்கிட்டே தூரம் தான் வந்து மலையை கொட்டிட்டு போயிட்டாங்க. மாஷா அல்லாஹ், மிக அற்புதமாக நல்ல உற்சாகத்தோடு சிறந்த ஒரு சஹாபியை பற்றி அழகான முறையிலே நமக்கு முன்னாலே எடுத்து வைத்து சென்றிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி நாமும் அந்த சஹாபியை போன்று வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. இறுதியாக பேச்சாளர்களுடைய வரிசையிலே மாணவர் அப்துல் ரஹ்மான் அஷரத்துல் முபஷ்ஷரா, அந்த நபர்களிலே அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேச வருகிறார். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رضي الله عنه ورضوا عنه. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அபூ உபைதா இப்னு அல்-ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு கிபி 553ஆம் ஆண்டு அப்துல்லாஹ் இப்னு அல்-ஜர்ராஹ் என்பவரின் மகனாக மக்காவில் பிறந்தார்கள். இவர்களின் இயற்பெயர் ஆமிர் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அல்-ஜர்ராஹ் என்பதாகும். குறைஷி குலத்தில் பனு அல்-ஹரித் இப்னு ஃபில்கின் பிரிவை சேர்ந்தவர். இவர்கள் குறைஷிகளிலேயே மிகவும் மென்மையான நன்னடத்தை உள்ள நல்ல பழக்க வழக்கங்களை உள்ள மனிதர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒப்பிடும் அளவிற்கு மிகச்சிறந்த மனிதராக திகழ்ந்தார்கள். உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்ற 10 போரில் இவர்களும் ஒருவர். பத்ர் போரில் தம் தந்தை அப்துல்லாஹுவை எதிர்த்து போரிட்டு தம் வாளுக்கு இரையாக்கினார்கள். கிபி 625ஆம் ஆண்டு உஹுது போர் நடந்து கிபி 624ஆம் ஆண்டு பத்ர் போர் நடந்து கொண்டிருந்தது. எதிரிகளின் நடுவே அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இவரிடம் வம்புக்கு என்று போர் புரிய வருகின்றார். இவரும் அந்த மனிதரை தவிர்க்கவே முயற்சிக்கின்றார். இறுதியில் அவருடன் மோதியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த எதிரியின் தலையில் தம் வாளை பாய்ச்சி இருக்கூறாக்கி நிலத்தில் வெற்றுடலாக வீழ்த்துகின்றார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த அளவு சினம் கொள்ளச் செய்த அந்த மனிதர் யார் என்று கருதுகின்றீர்கள்? உங்களால் யோசிக்க முடிகின்றதா? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த அளவு சினம் கொள்ளச் செய்த அந்த மனிதர் அவர்களின் தந்தையார் தான் அந்த மனிதர் ஆவார். கிபி 625ஆம் ஆண்டு உஹுது போரில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பங்கேற்றார். இரண்டாம் கட்ட யுத்தத்தில் ஹாலித் இப்னு வலீதின் குதிரைப்படை முஸ்லிம் படைகளின் பின்புறத்திலிருந்து தாக்கி இஸ்லாமிய வெற்றியை தோல்வியாக மாற்றிய போது இஸ்லாமிய படைகளின் சிலர் விரட்டப்பட்டனர். சிலர் இறுதி வரையும் எழுந்து போரிட்டுக் கொண்டிருந்தனர். அதில் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் ஆவார். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி வீரர்களின் தாக்குதலில் இருந்து அவர்களை பாதுகாத்தனர். அந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கன்னங்களில் முகக்கவசத்தின் 2 இணைப்புகள் ஊடுருவியது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தனது முன்பற்களால் கடித்து இழுத்ததில் அவர்களின் 2 பற்களை அங்கே இழந்தனர். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல் ஆக்கி அருள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அஷரத்துல் முபஷ்ஷராவில் கட்டுப்பட்ட ஒரு சிறந்த சஹாபி அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்லித்தந்தார். தீன் என்று வந்துவிட்டால் அது யாராக இருந்தாலும் பார்க்கக்கூடாது. தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அல்லாஹுவா அல்லது இந்த துனியாவா என்று வருகின்ற பொழுது அல்லாஹுவை தான் தேர்ந்தெடுப்பார். அந்த விதத்தில் தான் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய போரிலே முஸ்லிம்கள் சார்பில் நின்றார்கள். எதிரிகளாக நிற்கக்கூடியவர்களில் தந்தை இருந்தார். முஸ்லீமாக அவங்க ஆகலாம். மகன் முஸ்லீம், தந்தை முஸ்லீம் இல்லை. 2 பேரும் தந்தையை தவிர்த்து போர் செய்யாமல் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவர் தந்தை மகனிடத்திலே போர் செய்ய வந்தார்கள். கடைசியில் யார் ஜெயித்தது? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய சிலையை கொய்தார்கள் தீனுக்காக. இன்னைக்கு நாம் பார்க்குறோம், தீனுக்காக வேண்டி செய்கிறதை விட மனைவிக்காக வேண்டி எத்தனையோ செய்கிறோம். தாயிற்காக வேண்டி நாம் செய்வோம். ஆனால் அது தீனுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். தீனுக்கு உட்பட்ட விஷயமாக இருந்தது. தாய் சொன்னாலும் மனைவி சொன்னாலும் அதை கேட்க வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமான ஒன்றாக இருந்தால் யாராக இருந்தாலும் அதற்கு நாம் கட்டுப்படக்கூடாது. அதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த ஈமானை அல்லாஹ் அனைவருக்கும் தந்திருக்கிறார்.
இதைத்தான் ஹதீஸிலே நாம் பார்ப்போம். மன் அஹப்ப லில்லாஹி வ அப்கத லில்லாஹி வ அஅதா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்பல் ஈமான். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியம் வைக்கிறார், தாய் தந்தை உறவுக்காக வேண்டி அல்ல, தன்னுடைய மனைவி என்ற உறவுக்காக வேண்டி அல்ல, அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியம் வைக்கிறார். நம்முடைய ஏஜாத் பாய் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். அவங்களுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை, இங்கே பயான் செய்யப்படுகிறது, மதரசாவுக்கு வரணும், உலமாக்களோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அல்லாஹுவை முன்வைத்து அந்த பிரியத்திற்காக வேண்டி வந்திருக்கிறார். நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறது குர்ஆனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறது. இதுதான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்பு. இப்படி செஞ்சோம்னு சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவர் பிரியம் வைக்கிறார், ஒருவரை அல்லாஹ்விற்காக வேண்டி கோபித்துக் கொள்கிறார், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறார், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்காமல் இருக்கிறார். இந்த 4 விஷயங்களை ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்தால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் இது ஈமான்ல கட்டுப்பட்டதான். இதோடு அது முழுமையாக ஆகாது. இந்த விஷயங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் செய்யணும். அப்ப நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஈமானுடைய சுவையை நாம் ருசிக்க முடியும். அல்லாஹ்விற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ். ஆமாம். அடுத்து ஆங்கிலத்திலே உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி மாணவர் ரையான் பாஷா அவர்கள் வருகிறார்கள். இங்கிலீஷில் போட்டிருக்கிறார். வித் யூஸ் ஆஃப் சலாம், with use of salam. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. Alhamdulillahi rabbil alamin wa salatu wa salamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah tabaraka wal Qur'anil azim wal Qur'anil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة. All praise is due to Allah, the Lord of the worlds. Peace and blessings to our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam. Today I wish to speak about one of the pillars of Islam, the fundamental act of worship that defines our connection with Allah, Salah, the daily prayers. Significance of Salah. Dear brothers and sisters, Salah is our most wanted thing. It is not a ritual. It is not merely a ritual. It is the first act of worship that will be questioned about on the day of judgment. Allah commands us in the Quran. Indeed, prayer has been decreed among the degree of specified time. Surah An-Nisa. Salah is the second pillar of Islam after the Shahada. It is the worship that will be asked about on the day of judgment. Why Salah is important? Connection with Allah. Salah sinks us to connect with Allah. Protection from sin. Salah protects us from evil and immoral deeds. The Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, the first matter that the slave will be brought to on the account of the judgment is prayer. If it is sound, then the rest of his deeds will be sound, and if it is correct, then the rest of his deeds will be correct. How to establish Salah? Understanding its importance, recognize that it is not a burden, but it is a gift from Allah. It is an opportunity to seek forgiveness, guidance and blessings. Make an effort to perform Salah at its appointed time.
The rewards of Salah, the rewards for establishing Salah is immense. It purifies our heart and erases our sins. The Prophet Muhammad ﷺ said, if a person had a stream outside his door, then he will bath in it 5 times a day. Do you think he would have any stain remain on him? The companions replied, no stain would remain on him. The Prophet Muhammad ﷺ said, like that is the 5-time prayers. Allah wipes away all the sins by them. Conclusion. Dear brothers and sisters, let us not neglect this faith of our pillar. No matter how busy or challenging life gets, Salah must be remain our priority. I end with a dua. O Allah, make us establish who remains the Salah regularly with humility and devotion. Grant us the sweetness of Salah and accept it from us. Ameen. Jazakumullahu khairan. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. மாஷா ஆங்கிலத்திலே தொழுகை பற்றி உண்டான சில முக்கியமான விஷயங்களை நமக்கு முன்னாலே அழகாக எடுத்துவிட்டார். அவர் கூறிய அந்த நல்ல உபதேசங்கள் பிரகாரம் வாழக்கூடிய தோஷத்தை நம் அனைவர்களுக்கும் தந்திருவானாக. விழாவினுடைய நிறைவு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஹிஃபுல் போட்டியிலே வென்ற அணி யார் அப்படிங்கிற அந்த அறிவிப்பை இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அறிவிக்கப்படும். அதே போன்று பரிசளிப்புடைய நிகழ்வும் நடைபெறும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நமது டிசம்பர் மாதத்தினுடைய மன்றம் என்பது நல்ல முறையிலே நடந்து முடிந்திருக்கிறது. சிறப்பான முறையிலே போட்டி நிகழ்ந்து இருக்கின்றது. நல்ல கருத்துக்களை மாணவர்கள் தங்களுடைய சொல்லாற்றல் மூலமாக நமக்கு கொடுத்து இருக்கின்றார்கள். அதாவது ஹிஃபுனுடைய போட்டியிலேயும் சரி, இந்த பயானுடைய போட்டியிலேயும் சரி, நல்ல முறையில் நாம் சொல்லணும், நல்ல முறையில் பதில் சொல்லணும் என்று சொன்னால் ரெண்டுத்திற்கும் முக்கியமான ஒரு விஷயம் முயற்சி. முயற்சி நீ எந்த அளவுக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த பலன் இருக்கும். எந்த அளவுக்கு பழைய பாடம் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு போட்டியில பதில் சொல்லலாம். எந்த அளவுக்கு பயான சொல்லி பார்க்குறீங்களோ என்கிட்ட சொல்லி காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பயான் நல்ல முறையில் பேசலாம். சரிங்களா? அதனால வரக்கூடிய நாட்களில் நல்ல முறையிலே நல்ல முயற்சிகள் செய்து ஹிஃபுனுடைய போட்டியிலேயும் பயானுடைய போட்டிகளிலேயும் நல்ல முறையிலே உங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்த வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பரிசளிப்பு விழா நடக்க இருக்கின்றது. முதலாவதாக இந்த மாதத்தினுடைய கணக்கெடுப்பில் இன்னொரு போட்டி இருக்கு. நம்ம அதே போயிட்டேன். இன்னொரு போட்டி இருக்கு, தெரியும்ல? மாஷா அல்லாஹ், கடந்த டிசம்பர் 18ஆம் தேதியை முன்னிட்டு உலக அரபி மொழியினுடைய தினம், அதை கொண்டாடக்கூடிய வகையிலே யார் நல்ல அரபி எழுத்தினுடைய திறமை இருக்கின்றது அப்படின்ற ஒரு போட்டி. மாஷா அல்லாஹ், மாணவர்கள் நல்ல முறையிலே முயற்சி செய்து நல்ல முறையில் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். இப்போ போட்டியினுடைய முடிவுகள் கடைசியில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னதாக இந்த டிசம்பர் மாதத்திலே மாணவர்கள் முதல்ல மாணவர்களுடைய வருகை, இந்த மாதத்தினுடைய நடந்த பாடங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் தான் வச்சோம். எக்ஸ்ட்ரா கிளாஸ்லையும் நல்ல முறையில் கரெக்டான நேரத்தில் தொழுகைக்கு எல்லாத்துக்கும் வந்து லீவு போடாமல் நல்ல முறையில் பாடம் கொடுத்த அந்த மாணவர் 2 பேர் லீவு போடலை சுத்தமாக. இந்த மாதத்தினுடைய முழு இதுலேயும் 2 பேரும் லீவு போடலை. ஆனால் ஒருத்தர் தான் தேர்வு செய்யணும்.
அப்ப என்ன பண்றது? அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒவ்வொரு முஃமினுடைய நல்ல அமல்களை எடுத்து பார்ப்பான். கட்டாயமான அமல்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். அப்போ பார்க்கும் பொழுது பரவான அமல்கள் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது பார்த்தா ஏதாச்சும் அங்கங்கே ஓட்ட உடசல் இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா அந்த நபர்கிட்ட பார்ப்பான், வேற ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நல்ல அமல், நஃபிலான அமல்கள் இருக்கா அப்படின்னு மலக்குமார்களை பார்க்க சொல்லுவோம். யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த நஃபிலான அமலை தூக்கி அந்த இடத்துல போட்டு ஃபில் பண்ணுங்க, ஒரு பரிபூர்ணமான முறையில் ஆகட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவோம். அந்த மாதிரி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி வேற ஒரு இதை வச்சு ஒரே ஒரு மாணவரையும் முடிவு செய்யப்படுகின்றது. பரிசை வெல்லக்கூடிய மாணவர் முஹம்மது ஹஃபீஸ். இதுல ஹஃபீஸ் ஹிஷாம் 2 பேரும் லீவு போடாம வந்திருக்காங்க, நல்ல முறையில வந்திருக்காங்க. 2 பேரும் எந்திரிக்கும். ஹஃபீஸ் ஹிஷாம் 2 பேரும் எந்திரிக்கும். மாஷா அல்லாஹ். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? ஆனா போட்டியில யாராச்சும் ஒருத்தரை தேர்வு செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஹஃபீஸை தேர்வு செய்யப்படுது. ஹஃபீஸை தேர்வு செய்யறதுக்கு நஃபிலான அமல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பாடங்கள் கொடுக்கறதுல உட்காருங்க. 3 பாடங்கள் கொடுக்கறதுல ஒரு மாணவர் வெற்றி பெற போறாரு. ஆனா அந்த மாணவருக்கும் இவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே ஒரு இதோடைய வித்தியாசத்துல ஹஃபீஸ் 2வது வந்துட்டாரு. ஏன்னா ஹஃபீஸ் 2 பிரைஸ் எடுத்திருப்பாரு. சரிங்களா? அவருடைய போட்டிக்கும் இவருடைய இதுக்கும் 3 பாடம் சொல்றதுல ஹஃபீஸ் அவர்கள் நல்ல முறையில், அதாவது லீவுடைய நாட்கள்ல எல்லாம் 2 புது பாடம் 2 பழைய பாடம் முழுமையான முறையில கொடுத்தாங்க ஹஃபீஸ் அவர்கள். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் ஹஃபீஸ் அவர்களுக்கு ஹதரத் அவர்களுடைய கரத்திலால் பரிசு வழங்கப்படுகிறது. நிறைய தக்பீர். எல்லா மாணவர்களும் இந்த மாதிரி முயற்சி செய்யணும் அவங்களுடைய இதுல. சரியா? ஏன்னா மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லீவு போடாம வர்றது அதுவும் ஈஸியான விஷயம்தான். அதிகமான ஜுஸூக்கள் முடிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர்களுடைய திறமையை வணித்து முடிவு செய்யப்படக்கூடிய விஷயம். சரியா? ஆனால் 3 பாடங்கள் கொடுக்கிறது அப்படின்றது எல்லாருனாலையும் முடியக்கூடிய ஒரு விஷயம். 2வதாக 3 பாடங்களையும் சரியான முறையிலே கொடுத்ததற்காக வேண்டி போன தடவை யார் வாங்கினாரோ அவரே தான். யாருமே போட்டி போடுவதற்கு முன் வரல. முன் வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுட்டாரு அவர். அந்த அளவுக்கு டெய்லியும் நல்ல முறையில பாடங்களை கொடுத்தாரு. இந்த மாதம் அதுவும் ஹாஃபலி எக்ஸாமுடைய மாதம். அந்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு அதுலேயும் சரியான முறையில மதரசாக்கு 3 பாடங்களையும் கொடுத்து பரிசு வெல்லக்கூடிய மாணவர் முஹம்மது இஸ்மாயில் ஹலத் அவர்களுடைய கரத்தினால் பரிசு வழங்கப்படுகிறது. நமது மதரசாவினுடைய சிறப்பு விருந்தினர் தேஜாஸ் பாய் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக இந்த மாதத்திலே அதிக ஜுஸூக்கள் முடித்த அந்த மாணவர், போன தடவை யார் முடிச்சாரோ அவரே தான். பாப்பா யாருக்குமே அவரை முந்துவதற்கு உண்டான இது இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க போல. எத்தனை ஜுஸு முடிச்சிருக்காரு? 1.5. மாஷா அல்லாஹ், 1.5 ஜுஸு. போன மாசத்தை விட இந்த மாசம் 1/2 ஜுஸு அதிகமாயிருச்சு. அல்லாஹு தஆலா அடுத்த மாசம் 2 ஜுஸு முடிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அதாவது யார் எவ்வளவு முடிக்கிறாங்களோ அதற்கு தகுந்த முயற்சிகள் அவர்கிட்ட இருக்கு. சரிங்களா? நம்ம இதை இடத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவனாச்சும் வந்துடுவான்னு சொல்லிட்டு இந்த மாசம் அதை விட அதிகமா முடிச்சுட்டாரு. இந்த வருஷம் இந்த மாசம் கொஞ்சம் போட்டி அதிகமா இருந்துச்சு. புது பாடங்கள் நிறைய பசங்க அதிகமா கொடுத்தாங்க. இல்லை கிட்டத்தட்ட 3/4 ஜுஸு முடிச்சவங்க 2-3 பேர் இருக்காங்க. இப்படி போட்டி அதிகமா இருந்துச்சு இந்த மாசம். ஷஃபீக் பயந்துட்டு எவனுக்கு பிடிச்சிட போறான்டா அப்படின்ட்டு அடிச்சு தட்டிட்டு 1.5 ஜுஸு வாங்க பார்த்துடலாம் யாருன்னு அப்படி முடிச்சிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. ஹதரத் அவர்களுடைய கரத்தினால் பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். அடுத்ததாக
இந்த அரபியினுடைய எழுத்து போட்டி, அரபியினுடைய எழுத்து போட்டியிலே அடுத்ததாக பயானிலே பேசிய மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படுகிறது. முஹம்மது அலி ஹலரத் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக எழுத்து போட்டியில் நல்ல முறையில் சிறப்பாக எழுதியது. அந்த எழுத்து போட்டியை ஜட்ஜு பண்ணது யாரு? அசரத்தும் ஏஜாஸ் பாய் அவங்க 2 பேரும் செஞ்சுதான் முடிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதனுடைய அடிப்படையிலே எழுத்து போட்டியிலே நல்ல முறையில் எழுதியதற்காக வேண்டி முஹம்மது ஆதில் முபாரக் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஹலரத் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர். அடுத்ததாக போட்டி இல்லாமல் பரிசு. என்ன போட்டி? இங்கிலீஷ் பயான். போட்டி இல்லாமல் பரிசு அப்படின்னு நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இங்கிலீஷ் பயானுக்கு எவ்வளவு உட்காந்து படிக்கணும், பார்க்கணும். அதற்காக வேண்டி முயற்சி செய்ததற்காக வேண்டி ரய்யான் பாஷா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. நாரே தக்பீர். பயானுடைய போட்டியிலே நல்ல முறையில் பயான் செய்த அந்த மாணவர்களில் இப்போதான் நம்முடைய மதரசாவில் சேர்ந்து இருக்காரு. அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே சிறப்பான ஒரு போட்டியை கொடுத்தார். இன்ஷா அல்லாஹ் இறுதி போட்டி 3 பரிசு வாங்கின அந்த மாணவர்களுக்கு மத்தியில் வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹலரத் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்கன்னா கடைசி இதில் மாசம் 3 பரிசு வாங்கினாங்கல்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு, அந்த 3 பேரையும் சேர்த்து கடைசியாக 10 வைக்கணும். காரசாரமாக இருக்கும் போட்டி, அனல் பறக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த போட்டியிலே முதல் பரிசை பெறக்கூடியவர் தீபி ஃபஹீம் அவர்கள். ஹலரத் அவர்கள் வழங்குவார்கள். நாரே தக்பீர். பயானுடைய போட்டியிலே 2வது பரிசு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெறுவார். நாரே தக்பீர். மாஷா அல்லாஹ். அடுத்து வரக்கூடிய அந்த மன்றத்திலே அதுதான் கடைசியா இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரமதான் வந்துடும். ஜனவரி கடைசி முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரியில மன்றம் வந்துடும். நம்ம வேற ஒரு போட்டிக்கு தயார் செய்யணும். என்ன போட்டி? ரமலானுடைய தராவி போட்டிக்கு தயார் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் தராவி நல்ல முறையில எல்லா இடத்துலையும் போன வருஷம் எந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் நல்ல முறையில நல்ல பேர் வாங்கினாங்களோ அது போல நல்ல முறையில் எல்லாரும் பேர் வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான தயாரிப்பை இப்பயே ஆரம்பிச்சிருக்கு. பழைய பாடங்கள் நல்ல முறையில் சரி செய்து நிறைய சலாம்கள் தொழு வைக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை ஒரு இடம் கூடுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நல்ல முறையிலே நடந்து முடிந்தது. நல்ல முறையிலே இந்த விழாவை நடத்துவதற்கு பெரும் உதவியாக இருந்த அல்லாஹ்விற்கே எல்லா நன்றிகளும் உரித்தாகட்டுமாக. அதே போன்று கடைசி வரை இந்த நிகழ்விலே வருகை தந்து கடைசி வரை காத்திருந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் தலைமை உஸ்தாத் முதல்வர் அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் அஹ்ஸனல் ஜஸா ஃபித்தாரின் ஹலரத் அவர்களுடைய துஆவுடன் மஜ்லிஸ் நிறைவுறும். Alhamdulillah Rabbil Alamin. Hamdan wa ni'amahu wa yukafi mazida. Fa'fu anna ya Karim ya Rahim ya Allah.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا تقبل منا دعاءنا ومجلسنا ونصيحتنا وتلاوتنا القرآن الكريم وخدمتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحم جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل على النبي محمد وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد وصحبه وسلم.